அனைவருக்கும் வணக்கம். ஸோ, இன்னைக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் கமிட்டி வாஸ் செட் அப் பை தமிழ்நாடு கவர்மெண்ட் டு சப்மிட் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆன் enacting a legislation to prevent caste-based hate crimes in the name of honor. அதாவது சாதி அடிப்படையிலான வெறுப்பு குற்றங்கள் நிறைய நடக்குது. அது எல்லாமே ஆணவ கொலைகள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இந்த ஆணவ கொலைகள எதிரா நம்ம தடுக்கணும் அப்படின்னா, அதற்குன்னு பிரத்யேகமா ஒரு சட்டம் அப்படிங்கிறது தேவைப்படுது. தமிழகத்துல இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதுக்கான பிரத்யேக சட்டங்கள் அப்படிங்கிறது இல்லாம இருக்கு. ஸோ, அந்த சட்டம் அதுல என்ன மாரியான அம்சங்கள்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத பரிந்துரை செய்வதற்காக கே.என். பாஷா அவர்கள் தலைமையில தமிழக அரசாங்கம் ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. சரியா? அடுத்தது, தமிழ்நாடுஸ் டெப்ட் டூ ஜிஎஸ்டிபி ரேஷியோ இன் த இயர் 2023-24 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாடோட டெப்ட் டு ஜிஎஸ்டிபி ரேஷியோ வந்து ஓவர் தி இயர்ஸ் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத இங்க பாக்குறோம் நம்ம. 24%, 28 அகைன் இப்போ கரெக்டா 28%ல இருக்கு. ஓகேவா? டெப்ட் டு ஜிஎஸ்டிபி ரேஷியோ அதிகமா இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல தமிழகமும் ஒண்ணு. சரிங்களா? இருந்தாலும் 29% அப்படிங்கிறது அக்செப்டபிள் லெவல். அக்செப்டபிள் லிமிட்டுக்குள்ள நம்ம இருந்தாலுமே அதிகமா இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்தது, தமிழ்நாடுஸ் பிஸ்கல் டெபிசிட் டு ஜிஎஸ்டிபி ரேஷியோ இந்த இயர் 2023-24 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட பிஸ்கல் டெபிசிட் டு ஜிஎஸ்டிபி ரேஷியோ வந்து 3%க்குள்ள வச்சுக்கணும். 3%ல மெயின்டைன் பண்ணுங்கிறத டார்கெட்டா வச்சிருக்கோம். ஆனா நம்மளோட பிஸ்கல் டெபிசிட் டு ஜிஎஸ்டிபி ரேஷியோ எவ்வளவு இருக்குன்னா 3.32% இருக்கு. சரி, இதெல்லாம் கேட்கலாம். இந்த 3.2, 3.3 இந்த மாதிரி மாத்தி மாத்தி கேட்பாங்க. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது, the revenue deficit of Tamil Nadu in financial year 2023-24. So, financial year 2022-23 அப்படின்னா 36,215. இதே 2023-24 அப்படின்னு வரப்ப 45,121 crore. ஓகே, 45,121 crore தான் நம்மளோட ரெவன்யூ டெபிசிட்டா இருந்துச்சு 2023-24 ஃபினான்ஷியல் இயர்ல. சரியா? லாஸ்டா, தமிழ்நாடு ஸ்டேட் பிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் வாஸ் எனாக்டட் இன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சட்டம் எஃப்ஆர்பிஎம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த சட்டத்தோட பேரை. எஃப்ஆர்பிஎம் சட்டம் மத்திய அளவுல வந்து பாத்தீங்கன்னா 2003ல வந்திருக்கும். தமிழக அளவுலயும் பாத்தீங்கன்னா அதே வருஷம் 2003ல தான் வந்திருக்கும். சரியா? ஸோ எஃப்ஆர்பிஎம் ஆக்ட்னு கேட்டாலே 2003. அது சென்ட்ரல் லெவல்ல இருந்தாலும் சரி, தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வந்தா இருந்தாலும் சரி. சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். தேங்க்யூ.